இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்னொரு braided hair style, messy braided hair style. ராணி நேயர்களுக்கு வணக்கம். நான் லலிதா. இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்னொரு braided hair style, messy braided hair style. messy braidனா இதில் நம்ம வந்து எந்த இதுவும் பண்ணுறதில்ல, அயன் பண்ணலை. லைக் சேம் அதே அவங்களோட ஹேர் ஸ்மூத்தனாக இருக்கிறதுனால ஸ்ட்ரைட்டாகவே மூவ் சீரம் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நான். நீங்கள் வேணும்னா உங்களுக்கு ஹேரில் கேர்ள் வேணும்னா ஃப்ரண்ட்டில் கேர்ள் பண்ணிக்கோங்க, வேவி வேணும்னாலும் வேவி பண்ணிக்கோங்க, கிரிம்பிங் வேணும்னாலும் கிரிம்பிங் பண்ணிக்கோங்க. இப்போ நான் நார்மலாக தான் பண்ணியிருக்கேன். ஸோ நார்மலாக ஜஸ்ட் ஒரு பார்ட் நீங்கள் இப்படி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பார்ட் எடுத்துகிட்டு ஃபஸ்ட் ஒரு போனி போட போகிறோம். ஒரு சிம்பிள் ஹேர் ஸ்டைல் ரொம்ப குயிக்காக போகணும், அவங்களோட ஹேர்லேயே வேணும் அப்படின்னும் போது இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போது நான் இந்த பார்ட் வி பார்ட் மட்டும் எடுத்து அதில் ஒரு போனி போட்டிருக்கேன். அந்த போனியில் லைட்டாக நீங்கள் புல்லிங் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி புல்லிங் படுத்துட்டு நான் லைட்டாக தான் புல் பண்ணியிருக்கேன். வேணும்னா நிறைய கூட நீங்கள் புல் பண்ணிக்கலாம். ஒரு நார்மலான புல்லிங் தான் அது, ஹெவியானது கிடையாது. ஸோ இந்த மாதிரி புல் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு ஸ்ப்ரே போட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி லைனாக உங்களுக்கு கிடைக்கும் பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் இதே மாதிரி அகெயின் another ஸ்டாண்ட், இங்கேருந்து நீங்கள் இயர் பார்ட்லேருந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இங்கேயும் இயர் பார்ட்லேருந்து ஒரு ஸ்டாண்ட். ஸோ இது செகண்ட் ஸ்டாண்ட் நம்ம எடுத்துருக்கிறது. இப்போ அகெயின் அதில் ஒரு போனி போடணும். இந்த போனி போட்டாச்சு. அதுலேயும் அகெயின் வந்து ஸ்ப்ரே எடுத்து வச்சுக்கோங்க கையில். ஸோ அதே மாதிரி இந்த சைடும் நம்ம அது மாதிரி போனி போட்ட பின்னாடி புல்லிங் பண்ணுங்கள். லைட்டாக எடுத்துட்டு ஸ்ப்ரே பண்ணு. இப்போ ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி இப்போ கீழே இருக்க போனி இருக்கு இல்லையா, அதாவது மேலே ஃபர்ஸ்ட் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் போனியோட ஸ்டாண்ட்ஸை எடுத்து
இப்போ கீழே இருக்க போனி நம்ம மேலே எடுத்தாச்சு. இப்போ அகெயின் வந்து நம்ம இன்னொரு ஸ்டாண்ட் எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது கீழே இருந்துச்சு, அந்த ஸ்டாண்டை மேலே எடுத்துருக்கோம். செகண்ட் நம்ம ஒன்று ரெடி பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த லேயர் இருக்கு இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு லேயரோட போனிக்கு அப்புறமா வர 2 ஸ்டாண்ட்ஸையும், அதாவது 2 லேயரையும் இப்போ நம்ம வந்து கீழே கொண்டு போயிட்டு இதை பிடிச்சிக்கோங்க. செகண்ட் லேயரோடது மேலே பிடிச்சிடணும். இப்போ ஃபஸ்ட்டு லேயர் ரெண்டாக டிவைட் பண்ணிவிட்டு அதை கீழே கொண்டு வந்துட்டு அதில் அகெயின் நம்ம வந்து ஒரு போனி போட போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுவோன்னா இதை நம்ம வந்து இழுக்கணும் கொஞ்சம் லைட்டாக. இப்போது அகெயின் வந்து இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டாண்டாக போட்டு ஒவ்வொரு லேயரையும் எடுத்து இதே மாதிரி இந்த புல்லிங் கரெக்டாக தெரியணுன்றதுக்காக நான் கொஞ்சம் அதை கையில் சரி பண்ணுறேன். இல்லை இப்படி கூட பண்ணிவிட்டு இப்படி லைன் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்ப்ரே அடிச்சுக்கலாம். எப்படி தான் பண்ணணும்னு கிடையாது. இப்படி நம்ம கையிலோட விரல் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் இப்படி எடுத்துட்டு அது வந்து உங்களுக்கு தனியாக தெரியும், அதை நீங்கள் அடித்து விட்டுடலாம். நீங்கள் ஸ்ப்ரே அடிக்கும் போது அதுவே லைனாக உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இது முடிச்சிருக்கப்ப அகெயின் இதே மாதிரி ரெண்டாவது கீழேருந்து ஹேர் எடுக்க போகிறேன். அகெயின் இங்கேருந்தும் கொஞ்சம் லேயர், லெஃப்ட் சைடு ரைட் சைடும் கொஞ்சம் லேயராக எடுத்து அந்த எல்லா லேயரையுமே இந்த மாதிரி கோம் பண்ணி ரப்பர் பேண்ட் போட்டு இப்போ அகெயின் நம்ம கீழே இருக்கு இல்லையா, இப்போ இந்த செகண்ட் ஸ்டாண்டோட லேயர் கீழே இருக்குது. இப்போ நம்ம அதை வந்து மேலே கொண்டு வர போகிறோம். அதை கொண்டு வந்துட்டு அகெயின் அதை 2ஆக டிவைட் பண்ணிவிட்டு இப்போ இந்த 3ஆவது லேயர் இருக்குது பாருங்கள், அந்த 3ஆவது லேயருக்கு கீழே கொண்டு போய் அகெயின் ரப்பர் பேண்ட் போட போகிறோம். இதுதான் கண்டினியூவாக உங்களுக்கு வந்து எல்லா ஹேர்லேயும் வரப்போகுது. பட் கோம்பிங் வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நீங்கள் ரொம்ப துண்டு முடியாக இருந்ததுன்னா கொஞ்சம் மூஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. மூஸ் யூஸ் பண்ணால் இல்லை ஜெல் யூஸ் பண்ணும்போது இந்த சின்ன முடியெல்லாம் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக தனித்தனியாக தெரியாது. ஸோ இதை வந்து அகெயின் கொஞ்சம் இதை லிஃப்ட் பண்ணுங்க. நல்லா லிஃப்ட் பண்ணிங்கன்னா ரெண்டும் ஈவனாக இப்படி வரணும். அகெயின் ஒரு ஸ்ப்ரே. சரி, லைக் இதே மாதிரி தான் ரப்பர் பேண்ட் போட்டு நீங்கள் ஒரு ஸ்டாண்டையும் கீழே ஒரு லேயருக்கு உள்ள இன்னொரு லேயரை விட்டணும். அதை டபுளாக டிவைட் பண்ணி விடுங்க. இப்போ ஒரு லேயரையும் இதே மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்தது கீழே போயிருக்கு, திருப்பி அகைன் அது மேலே எடுத்து டபுளாக டிவைட் பண்ணி ஒரு சைடு லேயரையும் கீழே விட்டு எடுத்துருக்கோம். ஸோ அப்போ அது எப்படி இருக்கும்னா
ஒரு ரப்பர் பேண்ட் கீழே வந்தது 2 ஸ்டாண்டாக பண்ணி கீழே கொண்டு வந்திருக்கோம். ரெண்டாவதையும் கொண்டு வந்துட்டு அதே மாதிரி கீழே கொண்டு வந்துருக்கோம். அவ்வளோதான், கீழே வரும். அதை டபுளாக டிவைட் பண்ணி நீங்கள் கீழே விடணும். இப்போது இந்த ஹேர் அவங்களுக்கு திக்கனாக இல்லை, ஸோ ரொம்ப மெலிஸாக இருக்குது. இப்போது இந்த இடத்துல ஹேர் திக்கன் இருக்குது, ஸோ அதை நம்ம வந்து புல்லிங் பண்ணியிருக்கோம். ஸோ அது ஓரளவு புல்லிங் தெரியுது உங்களுக்கு. ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹேரில் வித்து இல்லை. ஸோ அந்த வித்து இல்லாதனால அதை புல் பண்ணவும் முடியாது. புல் பண்ணிங்கன்னா ஹேரெல்லாம் திருப்பி வெளியில் வந்துடும். ஸோ அந்த ஹேரை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஜஸ்ட் லூஸ் தான் பண்ணியிருக்கேன் கீழே. இது எப்படி நம்ம லூஸ் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி இந்த ஹேரோடையும் நம்ம வந்து லூஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதானே கண்டி. அதை புல் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா அவங்களோட ஹேரில் வித்து கிடையாது. ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம், ஹேர் எக்ஸ்டென்ஷன் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஹேர் வந்து திக்கன் வால்யூமாக காமிக்கும். ஸோ இப்போ அதில் பண்ணும்போது உங்களுக்கு ஒவ்வொரு லேயர் நீங்கள் புல் பண்ணும்போது தனித்தனியாக தெரியும். இங்கே இருக்கிற அந்த திக் வால்யூம் மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்கும். ஸோ அப்போ அது வந்து உங்களுக்கு கிரிப் கொடுக்கும். நீங்கள் அதில் வந்து நீங்கள் லைட்டாக புல் பண்ணும்போது கரெக்டாக ஈவனாக இதே புல்லிங் ஃபுல்லாகவே வரும். நான் மேலே மட்டும் புல் பண்ணிவிட்டு கீழே இருக்க ஹேரெல்லாம் என்ன பண்ணியிருக்கேன்னா ஜஸ்ட் லூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ அப்போ பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியும்னா டபுள் பிரைட் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ எதையுமே நம்ம காப்பி அடித்து பண்ணுற மாதிரி இல்லை. நான் ஒரு பேஸ் ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அந்த பேஸ் ஹேர் ஸ்டைலை வச்சுட்டு நீங்கள் உங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை நீங்கள் இதில் கொடுக்கலாம். இதே மாதிரி தான் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. இந்த மாதிரி பிரைடை டபுள் பிரைடை நீங்கள் எப்படி வேணால் பண்ண முடியும். ஸோ இது ஒரு சிம்பிள் பிரைடட் ஹேர் ஸ்டைல் தான். இப்போ இந்த ரப்பர் பேண்ட் போட்ட இடத்துல எல்லாம் நம்ம ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் வைக்கலாம், பேர்ல் வைக்கலாம், இல்லை வந்து ஏதாவது சின்ன சின்ன ஃப்ளவர்ஸே குட்டி குட்டி ஃப்ளவர்ஸை நம்ம இதில் வைக்கலாம். வைக்கும்போது இன்னும் அழகாக தெரியும். இதுவுமே ஒரு சிம்பிள் ஹேர் ஸ்டைல் தான். இதுலேயும் நம்ம யூஸ் பண்ணது எல்லாமே வெறும் ரப்பர் பேண்ட் தான். ஸோ ஹேரோட திக் வால்யூம் வேணும்னா ஒன்று ஹேர் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா கிரிம்பிங் பண்ணிவிட்டு ப்ராப்பராக பண்ணுங்கள். அப்போ இன்னும் உங்களுக்கு வந்து வால்யூம் கொடுக்கும். இப்போ இந்த இடத்துல சின்ன சின்னதாக நேச்சுரல் ஃப்ளவர்ஸை, இது வந்து பொக்கே ஃப்ளவர்ஸை நான் இதில் வைக்கிறேன் உங்களுக்கு. மெஸ்ஸி பிரைடட் ஹேர் ஸ்டைல் சிம்பிள் சொல்லியிருக்கோம். இப்போ இதே லெஹெங்கா போட்டிருக்காங்க. ஸோ லெஹெங்காக்கு 2வது பிரைடட் ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதே தான். ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் பண்ண ஹேர்லேயே லைட்டாக புல் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு முதல்ல சொன்ன மாதிரியே ஒவ்வொரு பொனிடெயிலோட எடுத்ததையும் நீங்கள் 2ஆக டிவைட் பண்ணி உள்ளே விட்டு சைடில் இருக்க ஹேர் எடுத்துட்டு அதுக்கு கீழே இது வர மாதிரி இருக்கும். இதோட ஃபினிஷிங் இப்படி தான்.